மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க. இறுதி எஜமானன் மக்கள் தானே. எந்த படம் நல்லா இருக்குன்னா அந்த பக்கம் அந்த படத்தை மக்கள் பார்க்க போகிறாங்க. இதில் என்ன போட்டிக்கிறேன்? ஒரு தீபாவளிக்கு 10 படம் வந்தது இல்லையா? ஒரு தீபாவளிக்கு 5 படம் வந்தது இல்லையா? ஒரு பொங்கலுக்கு 10 படம் வந்தது இல்லையா? அஜித் விஜய் படம் வந்தது இல்லையா? ரஜினி கமல் படம் வந்தது இல்லையா? இவர் படம் வந்தால் என்ன ஆயிரப்போகுது? மக்களும் தீர்மானிக்க போகிறாங்க எந்த படம் நல்லா இருக்குன்னு. விஜய் ரசிகர்களுக்கு ஒரு 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. அது மாற்று கருத்து கிடையாது. ஃபுல்லாக ஆயிரம் தேட்டரு. 3வது நாள் காமன் ஆடியன்ஸ் இருக்காங்களா, அவன் வந்து என்ன படம் நல்லா இருக்கும் அந்த படம் தானே பார்ப்பான். பட் ஆனால் அடுத்த நாளே வருது இல்லை சார். இப்போ வந்து 14 வர்ற பராசக்தி இப்போ 9ஆம் தேதியே 10ஆம் தேதியே வருது அப்படின்னும் போது ஒரு நாள் ஃபுல்லாக விஜய் ஷோ ஓடுது, அடுத்த நாள் மாறுது அப்படின்னு. சரி, ஒரு 3 படம் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? பட் ஆனால் இதில் தேட்டரு சிவகார்த்திகேயனே வேண்டாம், ஒரு காமனாக ஒரு டப்பிங் படம் வருது, ஒரு இங்கிலீஷ் படம் வருது, ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு அன்னைக்கு, என்ன பண்ணுவீங்க? ரெட்ரோவும் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு. ரெட்ரோக்கு அதிக தேட்டர் கொடுக்கப்பட்டது, டூரிஸ்ட் ஃபேமிலி கம்மியான தேட்டர் கொடுக்கப்பட்டுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ ரெட்ரோ சீன்ஸ் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விவாதம் தானே உங்களுக்கு. இப்போ விஜய் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, அப்போ இவன் இந்த படத்துக்கு போயிட்டு போகிறான், இல்லை இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, விஜய் ஜனநாயகம் ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுல்ல, தேட்டருக்கு மக்களை வர வைக்கிறதுக்கு இது ஒரு வழி தானே உங்களுக்கு.